எண்ணம் போல் வாழ்க்கையை உருவாக்கும் மகா ரகசியம். உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் எண்ணங்களை மட்டும் சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்ற முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? பல வெற்றியாளர்களும் சாதனையாளர்களும் அறிந்து வைத்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தத்துவத்தைப் பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம். இது ஏதோ மாயாஜாலமோ மந்திரமோ அல்ல. இது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஆழ்மன சக்தியைப் பற்றிய ஆழமான புரிதல். இந்த சக்தியின் சாவி உங்கள் கையில் கிடைத்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்று சற்றே கற்பனை செய்து பாருங்கள். வாருங்கள், அந்த ரகசியத்தை இன்று நாம் ஒன்றாக கண்டறியலாம். கார்த்திக்கின் கதை. விரக்தியின் விளிம்பில் ஒருவன். இந்த சக்தி வாய்ந்த தத்துவத்தை ஒரு சின்ன கதை மூலம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த கதையின் நாயகன் கார்த்திக். நம்மில் பலருக்கும் இது ரொம்பவே பரிச்சயமான கதைதான், இல்லையா? 30 வயது இளைஞன், ஒரு தனியார் நிறுவனத்தில் சுமாரான சம்பளத்தில் வேலை. என் தலையெழுத்து இவ்வளவுதான் என்று நொந்து கொண்டே ஒவ்வொரு நாளையும் தொடங்குவான். அலுவலகத்திற்கு சென்றாலோ மேலதிகாரியின் எரிச்சல், கூட வேலை செய்பவர்களின் அரசியல், மலைபோல் குவியும் வேலைகள் என எல்லாம் சேர்ந்து அவனை அழுத்திக் கொண்டிருந்தது. அவன் மனதில் எப்போதுமே ஒருவித விரக்தியும் சோர்வும் குடிகொண்டிருந்தன. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? எனக்கு ஏன் நல்லது நடப்பதே இல்லை? இந்த கடனில் இருந்து எப்போதுதான் வெளியே வருவது? இதுபோன்ற கேள்விகள்தான் அவன் மனதில் நாள் முழுவதும் ஓடும். கடன், வறுமை, தோல்வி, அவமானம் என அவனது எண்ணங்கள் முழுவதும் எதிர்மறையாகவே இருந்தன. ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும், பெற்றோரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், சமூகத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என கார்த்திக்கிற்கும் பல கனவுகள் இருந்தன. ஆனால் அவனது தற்போதைய நிலையை நினைக்கும்போது அதெல்லாம் வெறும் பகல் கனவு என்று அவனுக்கே தோன்றும். நண்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்குள் தாழ்வு மனப்பான்மை வளர்ந்து கொண்டே போனது. விதி இப்படித்தான் இருக்கு, இதை யாராலும் மாற்ற முடியாது என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் பாரமாக கழித்து வந்தான். அவனது இந்த மனநிலை அவனது செயல்களிலும் வெளிப்பட்டது. வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை, சின்ன சின்ன தவறுகள் செய்தான். இதனால் அவனுக்கு வரவேண்டிய பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்காமல் போனது. அவனுடைய எதிர்மறை எண்ணங்கள் ஒரு நச்சு வட்டம் போல அவன் வாழ்க்கையை இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளியது. தன் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும் இந்த இருளை விரட்டும் ஒளி தனக்குள்ளேயே இருக்கிறது என்பது பாவம் அவனுக்கு அப்போது தெரியவில்லை. வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை இழந்த அந்த நிலையில் கார்த்திக்கின் வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. ஒரு பழைய புத்தகக் கடையில் தூசி படிந்த புத்தகங்களுக்கு நடுவே ஒரு சிறிய புத்தகம் அவன் கண்ணில் பட்டது. அதன் தலைப்பு உங்கள் ஆழ்மனதின் சக்தி. என்னவென்று தெரியாத ஒரு ஈர்ப்பில் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கத் தொடங்கினான். படிக்க படிக்க அவனுக்குள் ஒரு மாபெரும் வெளிச்சம் பிறந்தது. அந்த புத்தகம் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஆழமாத ஒரு தத்துவத்தை விளக்கியது. இது வெறும் பழமொழி அல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் உண்மை என்பதை அது தெளிவுபடுத்தியது. நாம் எதை ஆழமாக, தீவிரமாக, உணர்வுபூர்வமாக நம்புகிறோமோ நமது ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்கிறது. பின்பு அந்த எண்ணத்திற்கேற்ற சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் மனிதர்களையும் நம் வாழ்வில் ஈர்க்கத் தொடங்குகிறது என்பதே அதன் சாராம்சம். நமது எண்ணங்களுக்கு ஒருவித ஆற்றல் உண்டு. நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான விளைவுகளையும் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விளைவுகளையும் உருவாக்கும். இத்தனை நாட்களாக கார்த்திக் தன் மனதில் வறுமையையும் தோல்வியையும் பற்றியே சிந்தித்து வந்ததால் அவன் வாழ்க்கையும் அப்படியே அமைந்திருக்கிறது என்பதை அவன் மெதுவாக உணரத் தொடங்கினான். அவன் விதியை குறை சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் அவனது எண்ணங்கள்தான் அவன் விதியை எழுதிக் கொண்டிருந்தன என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. இது ஈர்ப்பு விதி என்று அழைக்கப்படும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. நீங்கள் எதை ஆழமாக நம்பி அதற்கேற்ப செயல்படுகிறீர்களோ அதை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வழங்கும். இத்தனை நாட்களாக தன்னால் முடியாது, தன் வாழ்க்கை வீண் என்று அவன் அனுப்பிய சிக்னல்களுக்கு பதிலாக தனக்கு என்ன வேண்டுமோ அதை நம்பிக்கையுடன் தன் ஆழ்மனதில் விதைத்தால் அது நடக்கும் என்று அந்த புத்தகம் ஆணித்தரமாக கூறியது. கார்த்திக்கின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. தன்னை சூழ்ந்திருந்த இருளுக்கு நடுவே ஒரு மெழுகுவத்தி ஏற்றியது போல உணர்ந்தான். என் வாழ்க்கையை விதியோ மற்றவர்களோ தீர்மானிக்கவில்லை, என் எண்ணங்கள்தான் தீர்மானிக்கின்றன. அப்படியானால் என் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் என் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். இந்த ஒரு சிந்தனை அவனுள் ஒரு புரட்சியை உண்டாக்கியது. அந்த நொடியில் தன் வாழ்க்கையை தானே செதுக்க அவன் முடிவு செய்தான். மாற்றத்திற்கான பயிற்சி. ரகசியத்தை தெரிந்து கொள்வது முதல் படி, ஆனால் அதை பின்பற்றுவதுதான் உண்மையான சவால். கார்த்திக் அந்த சவாலை சந்திக்க தயாரானான். அவன் 3 எளிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தான். படி 1, மனதை தூய்மை செய்தல். முதலில் அவன் தன் மனதிற்குள் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்த குப்பைகளை அகற்ற முடிவு செய்தான். என்னால் முடியாது,
என் நேரம் சரியில்லை, நான் ஒரு தோல்வியாளன் போன்ற எண்ணங்கள் எழும்போதெல்லாம் உடனடியாக அதை கவனித்து நிறுத்து என்று தனக்குத்தானே கட்டளையிட்டான். அந்த எண்ணத்திற்கு பதிலாக ஒரு நேர்மறை மாற்று எண்ணத்தை அங்கே விதைத்தான். ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தது. பல வருடங்களாக பழகிய ஒரு சிந்தனை முறையை மாற்றுவது அவ்வளவு சுலபமல்ல. ஏனிலும் அவன் மனம் தளரவில்லை. தினமும் சிறிது நேரம் தியானம் செய்யத் தொடங்கினான். அது அவனது மனதை அமைதிப்படுத்தவும் எண்ணங்களை கவனிக்கவும் உதவியது. படி 2. சக்தி வாய்ந்த உறுதிமொழிகள். அடுத்ததாக, தனக்கு என்ன வேண்டுமோ அது ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல நேர்மறை உறுதிமொழிகளை உருவாக்கினான். காலையில் எழுந்ததும் கண்ணாடி முன் நின்று தன் கண்களை பார்த்து, நான் செல்வத்தையும் வெற்றியையும் ஈர்க்கும் ஒரு காந்தம். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை எல்லா வகையிலும் சிறப்பாகிக் கொண்டே இருக்கிறது. நான் தன்னம்பிக்கையின் மறு உருவம். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் சொல்லத் தொடங்கினான். ஆரம்பத்தில் இது அவனுக்கே கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து சொல்லச் சொல்ல அந்த வார்த்தைகள் அவனது ஆழ்மனதில் ஆழமாக பதியத் தொடங்கின. அவனது உடல் மொழியே மாறியது. முன்பு கூனி குறுகி நடந்தவன் இப்போது நிமிர்ந்த நன்னடையுடன் வலம் வந்தான். 3வது பயிற்சி, உணர்வு பூர்வமான காட்சிப்படுத்துதல். ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன் ஒரு 10 நிமிடம் தன் கனவு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து தொடங்கினான். ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளராக, ஒரு அழகான வீட்டில் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது போல, கடன்கள் எல்லாம் தீர்ந்து வங்கிக் கணக்கு நிறைந்து வழிவது போல மிக தெளிவாக உணர்வு பூர்வமாக கற்பனை செய்தான். அந்த கற்பனையின் மகிழ்ச்சியை, நிம்மதியை, பெருமிதத்தை அவன் முழுமையாக உணர்ந்தான். அவன் வெறும் படமாக பார்க்கவில்லை, அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தான். இந்த பயிற்சிகளை செய்யத் தொடங்கிய சில வாரங்களிலே கார்த்திக்கின் வாழ்வில் சின்ன மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன. அலுவலகத்தில் அவனது மேலதிகாரி அவனை அழைத்து ஒரு புதிய ப்ராஜெக்டில் முக்கிய பொறுப்பை கொடுத்தார். சக குழியர் அவனிடம் நட்பாக பழகத் தொடங்கினர். அவனது தன்னம்பிக்கையான பேச்சும் செயல்களும் மற்றவர்களை ஈர்த்தன. இந்த சின்ன வெற்றிகள் அவனது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தின. தன் எண்ணங்களின் சக்தி வேலை செய்யத் தொடங்கியது என்பதை அவன் கண்கூடாக பார்த்தான். வெற்றியின் உச்சமும் நாம் கற்கும் பாடமும். கார்த்திக் தனது பயிற்சிகளை விடாமுயற்சியுடன் தொடர்ந்தான். நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாயின. அவனது நேர்மறை எண்ணங்கள் அவனது செயல்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. அவன் முன்பை விட திறமையாகவும் உற்சாகமாகவும் வேலை செய்தான். புதிய யோசனைகளை முன்வைத்தான், சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டான். அதன் விளைவு அவன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நாள் தெரிந்தது. நிறுவனத்தின் வருடாந்திர கூட்டத்தில் அந்த ஆண்டின் சிறந்த ஊழியராக கார்த்திக் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டுமன்றி அவனுக்கு பதவி உயர்வும் கணிசமான சம்பள உயர்வும் வழங்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு விரக்தியில் மூழ்கியிருந்த அதே கார்த்திக் தான் இன்று அனைவரும் பாராட்டும் ஒரு வெற்றிகரமான மேலாளராக நின்று கொண்டிருந்தான். அவன் தன் கனவு வீட்டிற்கான முன்பணத்தை செலுத்தினான். தன் பெற்றோரின் முகத்தில் பெருமிதத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்தான். அன்று அவன் கண்ட கனவுகள் இன்று அவன் வாழும் நிஜமாகியிருந்தது. அவனை சுற்றியிருந்த உலகம் மாறவில்லை, ஆனால் கார்த்திக் மாறினான். அவனது எண்ணங்கள் மாறின. அவனது எண்ணங்கள் மாறியபோது அவனது செயல்கள் மாறின. செயல்கள் மாறியபோது அவனது உலகம் மாறியது. கார்த்திக்கின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். உங்கள் எண்ணங்களே உங்கள் உலகம். உங்கள் வெளி உலக வாழ்க்கை உங்கள் உள் உலக எண்ணங்களின் பிரதிபலிப்புதான். உங்கள் எண்ணங்கள் உங்கள் மனநிலையையும் செயல்களையும் தீர்மானிக்கின்றன. அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளையும் மாற்றுகின்றன. உங்கள் எண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் சக்திதான் உங்களிடம் உள்ள மிகப்பெரிய சக்தி. விடாமுயற்சியே வெற்றிக்கு வழி. ஒரு நாள் நேர்மறையாக சிந்தித்துவிட்டு மறுநாள் பழையபடி மாறினால் எந்த பயனும் இல்லை. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. உடற்பயிற்சி உடலை வலுப்படுத்துவது போல இந்த மனப்பயிற்சி உங்கள் மனதை வலுப்படுத்தும். உணர்வுகளே அதன் எரிபொருள். வெறுமனே வார்த்தைகளை உச்சரிப்பதை விட நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை அடைந்துவிட்டால் எப்படி உணர்வீர்களோ அந்த உணர்வை உங்கள் எண்ணங்களுடன் இணைப்பது மிக முக்கியம். மகிழ்ச்சி, அன்பு, நன்றி போன்ற உயர்வான உணர்வுகள் உங்கள் ஆழ்மனதிற்கு பன்மடங்கு சக்தியை கொடுக்கும். நண்பர்களே, கார்த்திக்கின் கதை ஒரு புனைவாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் தத்துவம் மிகவும் உண்மையானது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது நம் முன்னோர்கள் சொன்னது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மகா ரகசியம். உங்கள் மனம் ஒரு தோட்டம் போன்றது. அதில் நேர்மறை விதைகளை விதைத்தால் வெற்றி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் போன்ற கனிகளை அறுவடை செய்யலாம். இல்லையெனில் தோல்வியும் துக்கமும் தான் மிஞ்சும். தேர்வு உங்கள் கையில். உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்கள் மட்டுமே. இந்த கருத்தை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டால், உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் தயாராக இருந்தால், கீழே கமெண்ட் பகுதியில் என் எண்ணம் என் வாழ்க்கை என்று பதிவிடுங்கள்.
இன்றிலிருந்து அடுத்த 21 நாட்களுக்கு உங்களுக்கு பிடித்த ஒரு நேர்மறை உறுதிமொழியை தினமும் காலையிலும் இரவிலும் நம்பிக்கையுடன் சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்படும் அற்புதமான மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும்.